வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு புர்ஜ் கலீஃபா அப்புறமா துபாய் மால் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு பழைய வீடியோ. இது நான் எடுத்து ஒரு 3 வருஷம் ஆகும். நான் இப்போ இது அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த துபாய் மாலில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபவுண்டைன் ஷோக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் இங்கே பேபி ஷார்க் பாட்டு கேட்கலாம். இங்கே நிறைய ஜனங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வாட்டர் ஃபவுண்டைன் நம்ம பாட்டுங்க பார்த்தா பாலிவுட்டும் அரபிக் வெஸ்டர்ன் இந்த மாதிரி நிறையா பாட்டுக்கு நம்ம கேட்கலாம். இப்போ பாருங்கள், நிறைய ஜனங்க போட்டிங் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் போட்டிங் போகல. நாங்கள் ஏற்கனவே துபாய் ஷாப்பிங் ஓல்டு மார்க்கெட் போகும்போது போட்டிங் போய் வந்துட்டோம். இப்போ புர்ஜ் கலீஃபா பாருங்கள், இது வந்துட்டு வேர்ல்டில் டாலஸ்ட் பில்டிங். 163 ஃப்ளோர் இருக்குது இந்த பில்டிங்கில். நான் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த புர்ஜ் கலீஃபா எவ்வளோ அழகாக ப்ரைட்டாக ஷைன் ஆகுது இல்லைங்களா? இதில் வந்துட்டு 1.2 மில்லியன் எல்இடி லைட்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட நான் இன்டர்நெட்டில் பார்த்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போது அரபிக் பாட்டு போட்டிருக்காங்க. நான் இங்கே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணது வாட்டர் ஃபவுண்டைன் தான். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது மால்குள்ளே பெரிய அக்வேரியம் பார்க்கலாம். அண்டர் வாட்டர் ஜூ எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உள்ளே எல்லாம் போய் பார்க்கல, ஜஸ்ட்டு வெளியில் இந்த அக்வேரியம் பார்த்தோம். எவ்வளோ பெருசாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இப்போ மாலு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மாலுக்குள்ளே நம்ம நிறைய ஸ்டோருங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாலுக்குள்ளே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். 4 ஃப்ளோருங்க கவர் பண்ணுற அளவுக்கு நீளமாக இருக்குது. இதுக்குள்ளே ஜனங்க டைவ் பண்ணுற மாதிரி ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே கூட ரொம்ப நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். மாலு ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே. இது வந்துட்டு இன்டோர் தீம் பார்க். இது ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி இருக்குது. நான் இதுக்குள்ளே எல்லாம் போய் பார்த்ததில்ல, ஜஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக வாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இது பாருங்கள், லைட்ஸு. இந்த துபாய் சிட்டி வந்துட்டு இந்த ரூஃப் மாதிரி மேலே செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பசங்களுக்காக வர்ச்சுவல் கேம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ளே பார்க்கல. இந்த துபாய் மால் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம என்ஜாய் பண்ணணுன்னா நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு போகணும். நல்லா மணி எல்லாம் கையில் வச்சுட்டு போகணும். அப்போ தான் நல்லா எல்லாமே சுற்றி பார்க்க முடியும். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.